ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வவ்வால் மீன் குழம்பு ரிவர் பாம்ப்ரெட் ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு சட்டியில் 1 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இடித்து வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. கூடவே 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட இப்போது புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் தாங்க, ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கப் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். இப்போது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிஞ்சு வரணும். இப்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, ஃபிஷ் பிரேக் ஆகிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். பார்த்தீங்களா, இது நல்லா குக் ஆச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடணும். அவ்வளோதான், சுவையான வவ்வால் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.